காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காஞ்சிபுரம் ஒன்றியத்தில் நலத்திட்ட பணிகள் துவக்கம். நியாய விலை கடை கட்டிடம், பேருந்து பயணியர் நிழற்கூடம் பணிகளை காஞ்சிபுரம் எம்பி செல்வம் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி எம்பி செல்வம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோனேரி குப்பம் ஊராட்சியிலும் கருப்பந்தட்டை ஊராட்சியிலும் கிராம பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தலா 9 லட்சம் மதிப்பீட்டில் புதிய நியாய விலை கடை கட்டிடம் கட்டும் பணியை இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நரப்பாக்கம் ஊராட்சியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட பேருந்து பயணியர் நிழற்கூடம் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். முத்துவேடு ஊராட்சியில் 5 லட்சம் ரூபாய் பேருந்து பயணியர் நிழற்கூடம் கட்டும் பணியை அடிக்கல் நட்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் ஒன்றிய குழு தலைவர் மலர்கொடி குமார், ஒன்றிய குழு துணைத் தலைவர் திவ்யபிரியா, இளமது, ஒன்றிய செயலாளர் BM குமார், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கருப்பந்தட்டை வெங்கடேசன், நரப்பாக்கம் பாரத், முத்துவேடு ஜெனிட்டா பிரசாத், வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்துக்குமரன், மாவட்ட மாணவரணி துணை அமைப்பு செயலாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கிராம மக்களும் கலந்து கொண்டனர்.